அஸ்ட்ராலஜரும் அவருக்கு தெரிஞ்சிருக்கிற பாதையில் அவங்களுக்கு எல்லாம் வழிகாட்டிகள் காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சில விஷயங்களை வந்து மற்றவர்கள் பார்வையில் நம்பிக்கைகளாக பார்க்கப்படுது. இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் ஒரு வீடு வாங்கலாமான்னு கேட்குறீங்க. வாங்குங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க, அதில் கூட நிறை குறைகள் நீங்கள் எப்படி தெரியும் உங்களுக்கு? ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அந்த ஃபோன் சரியாக தவறாங்கிறத நீ பயன்படுத்தின போது தானே உங்களுக்கு தெரியுது. ஆனால் வாழ்க்கையை அப்படி பயன்படுத்தி பார்க்க முடியாது பாருங்க. உண்மையில் சார் அந்த இடத்துல வரப்போகுது சார், இதை வாங்குங்க சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பரவாயில்லையே ஆசைப்பட்டுருவீங்க. வாங்கினது பிறகு ஒரு குழப்பமான சூழல்களில் நம்ம மீள்வதற்கும் இல்லை ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பதற்கும் இந்த அஸ்ட்ராலஜி எனக்கு வந்து ஒரு கருவியாக எனக்கு உதவியாக இருக்குது. ஓகேவா? என்னோட நம்பிக்கைக்கு அது வந்து வலு சேர்க்குது. ஓகேவா? நான் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஓகே. இப்போ நானும் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கு, சூப்பராக படம் பார்த்தேன், அவனும் நல்லா இருக்குன்னு சொன்னால் எல்லாம் சந்தோஷப்பட போகிறோம். 2 பேர் மாறுபட்ட ஒப்பீனியன்ஸ் வரும்பொழுது எப்படி முடிவெடுக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னென்னா, இது அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஒரு பிரதானமான ஒரு இடத்த நம்ம நோக்கி வைக்கிறோம். அந்த மாதிரி 2-3 அஸ்ட்ராலஜியில் கேட்கணும் அப்படிங்கிற இந்த அணுகுமுறை இருக்குல்ல, இது வந்து ரீசெண்டாக வந்த மாதிரி தான் பார்க்குறேன். முதல்லலாம் அப்படி இல்லை. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஜோதிடர் அவங்க பேச்சை கேட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அவங்க செகண்ட் தாட்டுங்கிறது இருக்காது. இப்போ செகண்ட் தாட் வந்ததுக்கான காரணங்கள் என்ன இருக்கும்? இப்போ 2-3 ஜோதிடர் பார்க்குறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? நான் வந்து பார்ப்பது நல்லதா கெட்டதான்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு நிகழ்வும் கிடையாது. பார்க்கலாமான்னா பார்க்கலாம். இந்த மாதிரி குழப்பங்கள் வரும்போது எது சரி எது தவறுன்னு ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அப்போ பொதுவாகவே என்ன அப்படின்னா, உங்களை பொறுத்தளவு உங்களுக்கு நீங்கள் தான் முடிவெடுக்கணுமே தவிர, நீங்கள் நல்லதையும் கெட்டதையும் நீங்கள் சரி பண்ண வேண்டியது நீங்கள் தான் தவிர, ஆனால் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. நிறைய டைம் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ வந்து பார்த்திங்கன்னா வரன் பார்ப்பாங்க. அந்த பொண்ணு பிறந்ததுலேருந்து கல்யாணம் வரைக்கும் எது பிடிக்கும், எந்த ட்ரெஸ் பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், எப்படி இருக்கணும், என்ன படிக்கணும், எது பிடிக்கணும், அப்படியே அந்த மகாலட்சுமி மாரி தாங்குவாங்க. ஆனால் திருமணம்னு வரும்போது இவ்வளோ விஷயத்தை நீ தெளிவாக முடிவெடுத்தீங்க. இது பிறகு ஒரு 10 வருஷமோ 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷமோ சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏன்னா இன்னொரு வீடுங்கிறது இன்னொரு புது யுகம் தான், இது புது பிறப்பு தான் அந்த பெண்ணுக்கு. அப்படி போகும்போது அந்த முடிவை வந்து நாங்கள் எடுக்கிறோம். இது சரி இது தவறுன்னு. இது பொருத்தம்னு நாங்கள் ஒன்று பார்க்குறோம். நீங்கள் வந்து 10 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இல்லை. 10 பொருத்தங்கிறது நீங்கள் நட்சத்திரத்துக்கு பார்க்கணும். நாங்கள் நட்சத்திரத்துக்கு இன்றைய நட்சத்திரத்தை நீ பொருத்தம் பார்க்கணும், பிறப்பு நட்சத்திரத்துக்கு நீ பொருத்தம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் ஒரு பக்கம் வாதங்களை வச்சுக்கிட்டே இருக்கணும். பொருத்தம் பார்க்கலாமான்னு பார்க்கலாம். நாங்கள் அச்சய இலக்கணம் தான் பொருத்தம் வைப்போம். 6-8 இலக்கணம் வரக்கூடாது. அவ்வளோ ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவோம். அது 1 வருஷத்துக்கு பாருங்கள், 2 வருஷத்துக்கு பாருங்கள், 5 வருஷத்துக்கு பாருங்கள், 10 வருஷத்துக்கு பாருங்கள், 20 வருஷத்துக்கு பாருங்கள். 20 வருஷத்துக்கு பார்க்குறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். 20 வருஷம் வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் எவ்வளோ ஒருத்தர் வந்து 2 மாடு, ஒரு ஏங்கிற ஒருத்தரும் பிங்கிற ஒருத்தரும் வேகமாக ஒரு வண்டியில் பயணிக்க போகிறாங்க, ஒரு ட்ரெயினில் பயணிக்க போகிறாங்க. இது ஏங்கிற ஒரு ட்ராக்கு, பிங்கிற ஒரு ட்ராக்கு. இந்த ஏங்கிற ட்ராக்கு சில இடத்துல வேகமாக போகும்போது பிங்கிற ட்ராக்கு பின்னாடி வரும்போது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகும். இல்லை ஏங்கிற ட்ராக் வேகமாக போகும், பிங்கிற ட்ராக் அதை விட வேகமாக போனால் அது இன்னும் வேகமாக அக்ரோசியாக வந்து பெரிய அதீத வேகமாக போகும்போது அது தேவையில்லாத நிகழ்வு கொண்டு விடும். இல்லை 2மே போகலை அங்கனே நிற்குதுன்னாலும் அந்த வாழ்க்கைங்கிறது சந்தோஷப்படாது. சில இடத்துல இப்போ 2026 இந்தமாரி ஒரு ஏங்கிற ட்ராக் வந்து நீங்கள் வேகமாக போகக்கூடாது, அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கணும். பிங்கிற ட்ராக்கு வேகமாக போகணும், அப்போ தான் 2மே இன்ஜின் அழகாக பயணிக்கும். உதாரணமாக 29 பிங்கிற ட்ராக் வேகமாக போக போகுது, நீ பிங்கிற ட்ராக் வேகமாக போகாமல் ஏங்கிற ட்ராக் வேகமாக போணுச்சுன்னா 2ம் சமமாக போகும். இப்படின்னு ஒரு காலத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு படிநிலையை உருவாக்குறோம். அப்போ இவ்வளோ நாள் வளர்த்த ஒரு விஷயம் திருமண பொருத்தம்னு வரும்போது நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பொறுப்புகளை எவ்வளோ விதமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒரு ஜோதிடருக்கு ஒரு காசு கொடுக்குறீங்க, அது ஏதோ ஒரு தொகை கொடுக்குறீங்க. அது 500, 1000, 2000, 5000, 10000, 20000, 25000 நீங்கள் எத்தனையோ லட்சங்களை செலவு பண்ணுறீங்க. ஆனால் அந்த முடிவு யார் எடுக்கிறன்னா ஒரு ஜோசியர். அந்த ஒரு உதாரணமாக 2000, 5000, 10000 தான் அது முடிவு பண்ணுது. அந்த பெண்ணோட வாழ்க்கையும் ஆணோட வாழ்க்கையும். கரெக்டாக சொல்கிறீங்க. எத்தனை லட்சம் நீங்கள் கட்டி செலவு பண்ணுவீங்க தெரியுமா? ஆமாம். கல்யாணத்துக்கு உண்மையிலே மினிமம் ஒரு 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் நீ சாதாரணமாக 10 லட்சம் 15 லட்சம் செலவாகிடுது ஒரு பொண்ணோட கல்யாணம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 கோடி 3 கோடி 5 கோடி செலவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு பொருத்தமோ பையனுக்கு பொருத்தமோ இல்லாமல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்தில் இதுக்கு யார் பொறுப்பு? சரி, ஜாதகம் தான் பொறுப்பு, தலைவர் தான் பொறுப்பு, விதி தான் பொறுப்பு, கர்மா தான் பொறுப்புன்னு நாங்கள் வந்து அது மேலே போட்டுறோம். அதை பார்க்க வேண்டியது எங்கள் வேலை, அதுதான் எங்களுக்கு வேலை. நாங்கள் சொல்ல தான் முடியும். ஆனால் இங்கே இடையில யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, இந்த விதியை தீர்மானிக்கிறவங்க. இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, பையன் பிடிச்சிருக்கு, பொண்ணு வீடு நல்லா இருக்குது, பையன் வீடு நல்லா இருக்குன்னு கல்யாணத்தை முடித்ததும் பிறகு பிரச்சனைன்னு வரும்போது மறுபடியும் எங்கள்கிட்ட வந்து நிற்கும் போது கோவம் வரும்.
நாங்களும் சொல்கிறோம்ல, பிறந்த அன்னைக்கு உள்ள நிகழ்வை தொடாத, இன்னைக்கு உள்ள நிகழ்வை தொடு. 23 வயசில் கல்யாணம் பண்ணால் 23 வயசுக்கு ஜாதகத்தை பாரு, அதே ஜாதகம் தான். கரெக்டு. இன்னும் ஜாதகத்தை பத்திரியை மாற்ற சொல்லலை, பத்திரியோட ஜாதகத்தை மாற்ற சொல்ல, பத்திரியோட வளர்ச்சி படிநிலைகளில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை மட்டும் பாருங்கள். ஒரு படத்தில் கேட்பாங்கல்ல, என்ன வாரண்டி கொடுக்குற அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அட்லீஸ்ட் நாங்கள் வாரண்டி கொடுக்க முடியாது, அது வேறு விஷயம். கொடுக்குறோம் கொடுக்கலங்கிற விஷயம் வேறு. ஆனாலும் ஆனாலும் அந்த பொறுப்புன்னு ஒன்று இருக்குது, அந்த சமூக பொறுப்புன்னு ஒன்று இருக்கானே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த டாபிக் பேசும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது எனக்கு. இப்போ நார்மலான இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு விபத்து ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோமே, இப்போ நீ சொல்ல மாதிரி அசம்பாவிதம் நம்ம நல்ல நல்ல முடிவுகள் எதிர்பார்க்குறோம். எல்லாமே ஸ்வீட்டாக சாப்பிட முடியுமா, வாழ்க்கைக்கு ஸ்வீட்டு எடுக்காது, எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கைங்கிற அந்த யதார்த்தத்தை தமிழ் சமூகம் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நம்ம வரவேற்கணுன்றது, ஒரே மாதிரி பார்வையில் பார்க்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயமும் கூட. அதுதான் அவன் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, இப்போ ஒரு விபத்து நடக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் வச்சுக்காரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய நேரம் சரியில்லை அப்படின்னு என்னுடைய நேரம்னு சொல்கிறாங்க. இதன் பிறகு நான் ஒரு பேருந்தில் பயணிக்கிறேன். இப்போ டிரைவரோட நேரம் சரியில்லாதனால என் நேரம் நல்லா இருந்தாலும் அதை காப்பாற்றுமா, டிரைவர் நேரத்தினால எல்லாருக்கும். இப்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 60 பேருடைய வாழ்க்கையை கையில் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போது இந்த 60 பேரில் ஃபார் எக்ஸாம்பிள் 30 பேருக்கு மேலே இருக்கிறவங்களோட ஜாதகம் சரியில்லாதனால அந்த விபத்து உள்ள நடக்குதா, இல்லை எப்படி அந்த இடத்துல அந்த அந்த அஸ்ட்ராலஜி வேலை பார்க்குது? பொதுவாக இது ரொம்ப சின்ன விஷயம். 2009 ராமநாதபுரத்துலேருந்து ஒரு ஆத்தா ஏறுது. கொஞ்சம் நேரத்தில் ஏறினோன்னே அந்த அம்மா ஏறினது அந்த ஏதோ கையில் வரும்போது அந்த கருவாட்டு மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோன்னா அந்த பஸ்ஸில் வந்து அது கொஞ்சம் அது தாங்க முடியாமல் அந்த அம்மாவை இறக்கி விட்றாங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த பஸ் ஆக்சிடெண்ட். இப்போ அந்த அம்மாவுக்கு ஜாதகம் நல்லாக்குன்னு சொல்லுவீங்களா, இல்லை இவங்களுக்கு ஜாதகம் மொத்தமாக கட்டு போய் சொல்லுவீங்களா? மற்றவங்க எல்லாம் ஏறிட்டாங்க, நீங்கள் போய் ஏறினா கூட அவங்கள என்ன பண்ணுவாங்க, இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன இந்த டிரைவரை திட்டிக்கிட்டே வந்திருப்பீங்க. அடுத்தது துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன் என்னமோ. அப்போ இந்த அம்மாவுக்கு ஜாதகம் நல்லா இருக்குல்ல, கரெக்டு, அவங்களோட சேர விடாமனா விடவே விடாது. இவ்வளோதான் லாஜிக்கு. பார்த்தாலும் பார்க்க நடக்க போகுது, அது பார்த்தாலும் பார்க்க நடக்க தான் போகுது. பார்த்தா பார்க்க இல்லை, இந்த அம்மாவுக்கு நேரம் இருக்கும்போது ஏதோ ரூபத்தில் வந்து நடக்கணும்ல. இந்த அம்மா வந்து இப்போ ஜாதகம் பார்த்துட்டு வருது, பார்க்காம வருதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஜாதகம் வந்து ஏதோ ரூபத்தில் வந்து விளையாடணும். உங்களுக்கு இந்த அம்மாவை காப்பாற்றணும்னு தலையெழுத்து இருக்குது. இந்த அம்மாவுக்கு நல்ல நேரம் இருக்குது, அவ்வளோதான் இறங்கியிருக்கு. இந்த அம்மாவுக்கு நல்ல நேரம் இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த கூடை எடுத்துகிட்டு ஏறி இருக்காது, அவ்வளோதான் விஷயம். அந்த அம்மா சேர்ந்து போய் அடிபட்டுருங்க, அவ்வளோதான் விஷயம். இது பேசக்கூடிய பொருளாக கூட வந்திருக்காது. அப்போ இது சொல்லும்போது சினிமாவில் டைலாக் சொன்னீங்களே நீங்கள், அதாவது சாகிற நேரம் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்கிற நேரம் சுவையாக இருக்காதுன்னு சொல்லாமல், அப்போ ரொம்ப அதீதமாக நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு தப்பான சூழ்நிலை அமைச்சு அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு படம் பார்க்க போகிறீங்க, ஒரு படத்தை மறுபடியும் பார்க்க மாட்டீங்களா என்ன? பார்க்குறோம்ல. நீங்கள் ஒரு 3 மாதம் கழிச்சு பாருங்கள், நிறைய மறதிகள் வந்து புதுசாக பார்க்குற மாதிரியே பார்ப்பீங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கையும், நிறைய மறதிகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் அப்படியே கரெக்டாலாம் கொண்டு வரலாம் போக முடியாது. நீங்கள் அப்படியே கரெக்டாக வந்து ஜாதகத்தை படிச்சுட்டு அப்படியே மெஷர்மெண்ட்டெல்லாம் பண்ண முடியாது. ஏதோ ரூபத்தில் வந்து என்னென்னா, இன்றைக்கி செப்பல் ஒன்று தொலைய போகுது, செப்பல் போடாமல் போகிறேன். அப்போ காலில் முள் குத்துமா, காலில் கல் குத்துமான்னு குத்த தான் செய்யும். நான் இதை அனுபவிச்சுக்கணும், அவ்வளோதான். செப்பலை காப்பாற்றணுன்னா நான் அனுபவிக்கணும், அவ்வளோதான் இந்த விஷயம் லாஜிக்கு. இல்லை செப்பலில் முள் குத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த முள் எடுத்து போடுறது நான் ரெடியாக இருப்பேன். என்னமோ குத்திக்கிட்டே இருக்குன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஜோதிடம் தெரியாமல் வாழ்க்கையில் ஏதோ கஷ்டம்னு சொல்கிறாங்கல்ல, கஷ்டம் எங்கேருந்து வருது, யார் மூலமாக வருது, எதால் வருதுன்னு தெரியாமல் ஏதோ எனக்கு மட்டும், பத்திரிக்கு மட்டும், மூர்த்திக்கு மட்டும், அப்படி ஒன்றுமே இல்லைங்க. மக்களோட ஆசைகள் தேவைகள் பெருக்கிக்கிட்டாங்க. இதனால தான் இந்த ஜாதகம் வந்து அந்த காலத்தில் ஒரு தடவை பார்த்தாங்க, 2 தடவை பார்த்தாங்க. இப்போ டெய்லி ஒரு 3 பேர் 4 பேர்ட்டு பார்க்குறதுக்கு இந்த பவித்ராட்ட பார்த்தா, இல்லை ராஜேஷ்கிட்ட பார்த்தா, இல்லை சாந்தி வீட்டை பார்த்தா, அது சொல்லிவிடுவாங்களோ வீடு வாங்கிடலாமா. யார்கிட்ட பார்த்தாலும் வாங்க முடியாது தானே, வாங்கலான்னா வாங்கலான்னு தானே. எனக்கு அந்த லாஜிக்கு பாருங்களேன். என்னென்னா, என்னுடைய ஆசை இருக்குது, நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பதிலை சொல்லணும். நீங்கள் மன்னர் போல் வாழ்வார். போன காலத்தில் போன ஜென்மத்தில் எப்படி வாழ்ந்த அண்ணன் இந்த ஜென்மத்தில் எனக்கு என்ன சாப்பாடு கொடுக்குது. இந்த மக்களோட தேவைகளும் ஆசைகளும் பெருக்குன்னு தொட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை ஜாதகம் பார்க்குறாங்க. அதேமாரி பலதரப்பட்ட மக்கள்கிட்ட ஜோதிடர்கள்ட்டையும் இவங்க ஜாதகம் பார்க்குறாங்க. அது இவங்களுக்கு குழப்பங்களை மிஞ்சும். 2 பேரில் ஒருத்தர் பார்த்துட்டு அந்த முடிவுகளை இறுதியாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு முடிவுகளை எடுக்கும்போது ரொம்ப தெளிவாக எடுக்கணும்.